Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல மெது வடை அதாவது உளுந்து வடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த உளுந்து வடை நல்ல மேலே முறுமுறுனும் உள்ள ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு முழு உளுந்து தோல் உரிச்ச உளுந்து எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி அதாவது குண்டுமணி அரிசி இட்லி அரிசி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா 3 தடவை நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா புழுங்கலரிசிக்கு பதிலாக அதாவது இட்லி அரிசி புழுங்கலரிசி போட்டோம் இல்லையா அதுக்கு பதிலாக பச்சரிசி சேர்த்துக்குங்க. ஏன்னா சுவாமிக்கு வந்து புழுங்கலரிசி வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதுவே ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா புழுங்கலரிசி சேர்த்து பயன்படுத்தி பாருங்கள். நல்ல மேலே வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உளுந்து வடை ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் இதை நான் வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறது கிடையாது, மிக்சியில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். 5 நிமிஷத்தில் அரைச்சிடலாம், ரொம்ப சூப்பராக அருமையாக வந்துடும். தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 துருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டு இப்போ இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ மாவை இந்த மாதிரி தூக்கி பார்த்தீங்கன்னா மாவு வந்து பட்டுன்னு உடைந்து விழக்கூடாது, அப்படியே கெட்டியாக அது மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி நின்னா தான் உளுந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். உளுந்து மாவு ரொம்ப நேரம் ஓடவும் கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்று எண்ணெய் குடிச்சிரும், இல்லைன்னா உளுந்து அதாவது வடை வந்து ரவுண்டாக போட வராது. இப்போ இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கடுத்ததான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். வேணும்னா கூட நீங்கள் உடச்சி கூட விட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். ரொம்ப அழுத்திலாம் பிசைய வேணாம், ஜஸ்ட் அப்படியே கலந்து விட்டுக்குங்க, அவ்வளோதான் போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்பு, எப்பவுமே வந்து உளுந்து மாவு அரைக்கிறீங்க மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா எண்ணெய் சட்டி ஸ்டவ்வில் வச்சுருங்க, உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உளுந்து மாவு அரைச்ச உடனே நம்ம வெங்காயம்லாம் கலந்துட்டு உடனே வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப நேரம் உளுந்து மாவு இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம், இருந்தாலும் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக குடிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, மாவு மீந்து போயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் குடிச்சிடும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரெண்டு விதமாக நம்ம இன்றைக்கி போட போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் வந்து நியூவர்ஸ் புதுசாக வடை போடுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வடை வந்து ரவுண்ட் ஷேப்பாக வராது, இல்லைன்னா நடுவில் அந்த ஹோல் வராது. என்ன அப்படின்னா போண்டா மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அந்த ஓட்டை வரவே வராது. இன்றைக்கி நம்ம அவங்களுக்காகவும் பார்க்கலாம். எப்பயுமே வந்து உளுந்து வடை போடுறதுக்கு சைடில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. கையில் வந்து ஈரம் இருக்கணும், ஈரம் இருந்தாச்சாதான் அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் அழகாக எண்ணெய் சட்டியில் விடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு எதுவுமே நீங்கள் உருட்ட வேணாம், எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக எண்ணெய் சட்டியில் விட்டிங்கன்னா அழகாக வழுக்கி போய் விட ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது இப்போ இது வந்து டீ வடிகட்டி, அது வந்து ஸ்டீலில் வரும் பாருங்கள், அதாவது சுற்றி பிளாஸ்டிக்கில் இருக்கும், நடுவில் மட்டும் ஸ்டீலில் இருக்கும். அதாவது எண்ணெய்லாம் பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓட்டப்படாது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து நீங்கள் உருட்டெல்லாம் வேண்டாம், எடுத்து அப்படியே அது மேலே வச்சுட்டு ஜஸ்ட் உள்ளே ஒரு ஹோல் பண்ணிங்கன்னா, ஏன்னா அது மேலே மோடு இருக்குல்லையே, அழகாக வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பாக அந்த இடத்துல அதுவாகவே வர ஆரம்பிச்சிடும். உடனே போட்டுடணும், அப்படி ரொம்ப நேரம் கையில் வச்சுன்னு இருக்கக்கூடாது, உடனே வந்து எண்ணெய் சட்டியில் வந்து போட்டுடணும். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, மேலே உடைந்து பட்டுன்னு கருகிடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும். இப்போ நம்ம ஒன்றா வந்து வடையை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் போடுவேன், ஏன்னா வந்து எனக்கு நல்லா ரவுண்டாக அழகாக பந்தாக வரும். இப்போ பாருங்கள் அழகழகாக போடுறேன் பாருங்கள். அதுமாதிரி அடுத்த வடை போடும்போது அந்த டீ வடிகட்டி மேலே கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒட்டாமல் பட்டுன்னு வந்து எண்ணெய் சட்டியில் விழும். அதுமாதிரி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா சைடில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது, எண்ணெய் அதில் பற்றாத அளவுக்கு ஜஸ்ட் தூக்கி இப்படி இப்படி கவுத்து விட்டாலே போதும், அழகாக ஈஸியாக போய் விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் போய் எண்ணெய் சட்டியிலலாம் போய் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது ஒரு பக்கம் வெந்து வகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி விடுங்க, மறுபடியும் ஒரு தடவை திருப்பி விடுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் வடை வந்து ரெடி ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வடை 2 வடை இப்போ சிவந்து வந்துடுச்சுன்னா அடுத்து ஒரு புது வடை ஒன்று போடுங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்லேயே இருக்கும், இல்லைனா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடும். எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா சிவந்து வந்துடும், உள்ளே அப்படியே மாவாகவே இருக்கும், அது நமுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வடை புது வடை சைடில் இருக்கும், சைடில் இன்னொரு வடை 2 நல்ல வெந்து வரவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நல்ல மேலே நல்லா சிவந்து வரும், அதே சமயத்தில் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளேயும் மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்முடைய சுவையான உளுந்த வடை மெது வடை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது வெங்காயம் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது, அதுவும்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.